ரவுண்ட் 2 மேட்ச்க்கு வந்திருக்கோம். நம்ம கூடிய முதல் ரவுண்ட் 2 மேட்ச் மாத்தூர் vs காட்டூர். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. மாத்தூர் 2 மேட்ச் நோ பவர் பிளே 2 பவுலர். ஆன் ஸ்ட்ரைக் சரண் டிராகன், ஓபனிங் பவுலர் அஜித். முதல் பால் வைடு, பைல சிங்கிள் ஓடினாங்க. வீரமணி ஸ்ட்ரைக்ல இப்ப எட்டாருங்க. தி லான்ச் பிகின்ஸ். குத்தி போடாதீங்க, குத்தி நின்னுதான் வரும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். சோ முதல் 6 இன்னைக்கு லெஃப்ட் கிட்ட இருந்து வீரமணி கிட்ட இருந்து. செகண்ட் பால் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸை பார்க்க முடியுது. நல்லா மேலே ஏறிக்குச்சு. அவர் டீப்ல இருந்து ஆட பார்த்தாரு. 6க்கு அப்புறமா லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஆட்டம் பண்ணி வெளியே மீண்டும் ஒரு லெஃப்ட் தான் உள்ள வருவாங்க எதிர்பார்க்குறேன். நான் எதிர்பார்த்த மாதிரி அனுப்பிச்சுடல. லெஃப்ட் அனுப்பிச்சுல, ரைட் அனுப்பிச்சுட்ருக்காங்க. மைல் ஸ்டிக்ல இப்ப க்ளோஸ் டு பாடி சிங்கிள் தான். ஸ்ட்ரைட் அவே ரைட் ஃப்ரம் த பேக் ஃபுட் நின்று நிதானமா நடிச்சு நடிச்சாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்த வீரமணி எப்படி ஆனாங்க அதே மாதிரி இவரு ஆடி கொடுத்துருக்காரு. சரியா டைம் பண்ண முடியல. முதலாறு வந்ததுக்கு அப்புறமா எப்படி வீரமணிக்கு டைமிங் மிஸ் ஆச்சோ அதே மாதிரி சரணுக்கு ஆகிருக்கு. இந்த பால் பேக் ஃபுட் ஷாட்டு. ஃபிளாட் பேட்டிங், மேலே ஏறினாலுமே கேப்ல ரொம்ப சேஃப். முதல் ஒரு முடியல ஸ்கோர் 17. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் பிரவீன் கவர்ஸ்ல ஏற்றி வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்த்தாரு. அங்க மிஸ்ஃபீல்டு. செகண்ட் பால் லேட் டைமிங் ஃபுல்லர் பால். ஸ்கோர் தரவோட போயிருக்கு. வைக்காத வைக்காத கையில வைக்காத அப்படிங்கிறாங்க. பாடியில போட்டிருக்காங்க. டவுன் தலைக்கு வந்த பந்து பேட்ல பட்டா கண்டிப்பா பந்து ஆளே கிடையாது. ஃபைனல் 4 பேர் இருக்கும். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஃபாஸ்டா வருவான்னு எதிர்பார்த்தேன். ஸ்லோவா வந்தாலும் அந்த கேட்சை பிடிச்சிட்டாங்க. அதோட மயிலோட விக்கெட்டையும் பிடிச்சிட்டாங்க. மீண்டும் ஒரு லெஃப்டி பென் ஸ்டோக்ஸ் மனோஜ் ஸ்ட்ரைக்ல இப்ப மூவ்மெண்ட் காட்டினது எதுக்கோ அதான் பேட்ல பட்டுருச்சு. என்னன்னு செக் பண்ணி சொல்லுவாங்க. ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு, போகலன்னு சொல்லியிருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1 நேரில் அடிச்சாருங்க. முடிஞ்சு போச்சு. போயிடும் இல்ல, போகல 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 போகல. சர்ப்ரைஸ் பண்ணிருக்கு இந்த பிட்ச், இந்த கிரவுண்ட். கண்டிப்பா போன மேட்ச் எல்லாம் இப்படி தூக்கி விட்டாலும் நிறைய பால் லெஃப்ட்டுக்கு இதெல்லாம் வெள்ள போயிடுச்சுன்னு எதிர்பார்த்தேன். அதுவுமே உள்ளதான் இருந்துச்சு, இது உள்ளதான் எனக்கு. விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க மாத்தூர். டார்கெட் 21. 12 பால்ல தேவை. ரன்சஸ்க்காக லெஃப்ட் மணி ஸ்டேக்ல இருக்க போறாங்க. ஓப்பனிங் பவுலர் மனோஜ் வந்திருக்காங்க. முதல் பால் சேஸ்ல யார்கருக்கு வந்திருக்காரு. சுத்திரிச்சு பந்து சர்க்கிள்குள்ள ஆள் வச்சு போட்டாங்க. இப்பதான் உள்ள போனா நாங்க அக்கீல வர. முதல் பால் சிங்கிள். அம்ஜத் ஆன் ஸ்ட்ரைக். செகண்ட் பால் திரும்பி பார்த்தாங்க. டாஸ் போன பால் ஓவர் ஸ்டெப். நோ பால். ஃப்ரீ ஹிட் பால். ஸ்லோவர் ஆஃப் கட்டர் மட்டும் கையை திரும்பி போட்டாரு. பிக்கா வந்தாங்க. மயில் சிங்கிள். யார்கர் முயற்சி. ஓடிட்டாருங்க. 2 ஓடிட்டாருங்க. வேகம் போட்டிருக்காங்க. செம்ம வேகமா போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பால். முதல் பால் இந்த தான் இவ்வளவு வேகத்துல. லாஸ்ட் மோர் வேகம் போட்டு விக்கெட் எழுதிட்டாரு. ஸ்விட்ச் ட்ரை பட விடல. நியூ பேட்ஸ்மேன் தர்மா ஸ்ட்ரைக்ல வேரியேஷன் போட்டிருக்காரு. லெக் கட்டர் போட்டிருக்காங்க. நல்லா இழுத்து போட்டார் லாஸ்ட் மினிட்ல. முதல் ஒரு முடிவுல ஸ்கோர் 6. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க மாத்தூர். செகண்ட் ஓவர் ஆஃப் தி மேட்ச், செகண்ட் இன்னிங்ஸ்ல லாஸ்ட் ஓவர் போறதுக்கு ஆல்வின் பிரஜித் வந்திருக்காங்க. 6க்கு 14 வேற. விக்கா போட்டிருக்காரு, ஃபுல்லரா போட்டிருக்காரு. செகண்ட் பால் கேப்ல நினைக்கிறேன். எஸ், கரெக்டா கேப்ல. குத்தி போக வாய்ப்புகள் அதிகம். பவுண்டரிக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு வந்து அதிகம். எஸ், அதே தான் போட்டிருக்காங்க. பவுண்டரி. பால் அப்பா பெரிய லான்ச்சுங்க. முதல் மேட்ச்ல எப்படி அடிச்சாரோ அதே மாதிரி அடிச்சிருக்காரு. 3 பால் பாக்கி இருக்கு. 5 ரன் தேவை. ஸ்கோர்ஸை லெவல் பண்ணா டாஸை வின் பண்ண டீம் வின் பண்ணிடுவாங்க. அப்படி பார்த்தா 3ல 4 அடிச்சாலும் மாத்தூர் டீம் வின் பண்ணிடுவான். லேட்டா போட்டுச்சு. அது கேப்லயும் போயிருக்கு. வச்சு இருக்காங்க. இங்க அவுட் இல்லைட்டாங்க. ஸோ அங்கே மட்டும்தான் அவுட்டு. ஸ்ட்ரைக்கு ரொட்டேட் பண்ணிட்டாங்க. எப்படியோ லெஃப்ட் சைக்கு கொண்டு வந்தாங்க. மீண்டும்
முதல் ரவுண்டில் எப்படி மணியோட பெர்ஃபார்மன்ஸ் மைட்டி பெர்ஃபார்மன்ஸாக மாறிச்சோ அது மாதிரி இருக்கு. காட்டூர் சிசி அண்டர் ப்ரெஷர். இப்போ லாஸ்ட் பேட்டில் ஆடுறாரு, கேப்லேயே ஆடுறாரு, நல்லா விலைக்கு போயிருக்கு, ஸ்லோவாக இருக்கு. மினிமம் 2 எடுத்துருவாங்க. மீண்டும் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. லெஃப்ட் ஃபீல்டர்ஸ் நல்லா க்ளோஸில் வச்சிருக்காங்க. 1க்கு 2 தேவை. ஒரு ரன் தான் எடுத்து பார்ப்பாங்க மேக்ஸிமம். அதைத்தான் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ரன் எடுத்தா ஸ்கோர்ஸை லெவல் பண்ணுவாங்க. சேஃபாக வச்சுக்கிட்டாங்க. சேஃபாக வச்சு டாஸ் அடிப்படையில் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். மாத்தூர் டீம் ஒரு மைட்டி பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக அந்த லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட் ரொம்ப வைக்கலாக இருந்து போச்சு. லைன்ல இருந்து நீங்க மிஸ் பண்ண அவர் மிஸ்ஸே பண்ணாம அடிச்சு கொடுத்துருக்காரு. ரவுண்ட் ஒன்னும் சரி ரவுண்டும் சரி அவர் தான் ராஜா அந்த மாதிரி ஆடிருக்காரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். எதிர்க்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் வந்திருக்கோம். திருச்சி FFCC மார்க்கெட் வெர்சஸ் யங் சஃபயர்ஸ். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. யங் சஃபயர்ஸ் நிஜமாலே ஒரு யங் டீமா இருக்காங்க எல்லாருமே. 2 ஓவர் மேட்ச், பவர் பிளேயரும் கிடையாது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆனந்த் சைக்கிளர், ஓப்பனிங் பேவர் சந்திர வந்திருக்காங்க. ஸோ மேட்ச் பார்க்கக்கூடியவங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மேட்ச் வரும்போது தமிழில் வச்சு நான் லிங்க் அனுப்பிச்சு விடுவேன் ஸ்டேட்டஸாக இப்போ இன்ஸ்டாகிராமில். அது நீங்களும் இங்கே இருக்க 17 பேரும் ஷேர் பண்ணாதான் யங் டீமாக இருக்கீங்க. நீங்களாம் பெருசாக வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு தெரிய ஒரே வாய்ப்பு அதுதான். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உங்கள் டீம் வந்து யார் பண்ணாலும் சரி அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கான நிறையாவே நான் கொடுத்துட்றேன். நீங்களும் அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து எடுக்க ஈஸியாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். முதல் பால் ஸ்ட்ரைட்டாக அப்படியே மார்க்கிங்க வர விட்டு வச்சாரு. பேக் ஃபுட்லேயே வச்சாங்க. செந்தில் ஓவர் பக்கம் போயிருக்கு. பாயிண்ட் ஏற்றி வச்சிருக்காங்க. செந்தில் ஓவர் முதல் பால் சிங்கிள். இங்கே சிவா சைக்கிள் இருக்க போகிறாங்க. திருச்சி FFCC நம்ம சேனல் அடிக்கடி வரக்கூடிய ஒரு டீமு. கொஞ்ச நாள் ஏரியாவில் இல்லை. நிறைய பேர் கேட்குறீங்க திருச்சியிலே எடுக்க மாட்டீங்க, LKCC திருச்சின்னு பேர் வச்சுட்டு எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் 2 வருஷம் ஆச்சு. இன்னும் நான் ஃபஸ்ட்டு இருந்து அதே இருக்கேன். வியூஸ் வரல. ஸோ வியூஸ் வர இடத்துக்கு கொஞ்சம் போகணும்னு சொல்லிட்டு நான் வெளியே போக ஆரம்பித்தேன். இங்கே உள்ள நிறைய பேர்த்த வெளியே கொண்டு வர நான் பார்த்தேன். நான் வெளியே வராமல் போயிடுவேணுங்கிற பயம் வந்துருச்சு. க்ளோஸ் பேட்டுக்கு க்ளோஸாக இருந்துச்சு. திருப்பி போட்டாரு. லாஃப்ட்டுக்கு போனாங்க. செம்ம ஹை போயிருக்கு அந்த லாஃப்ட். பிடிச்சாரு. வசந்த் அங்கே ஃபீல்டர் நல்ல கேட்ச். நல்ல ஸ்டோக் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. எர்லியரா திருவாய்க்கோவில் நடத்திய டோர்னமெண்ட்டில் இவங்க டீம் ஒன்று ஆனாங்க பாருங்க. வேற மாதிரி கேம் பிளே ஆகுது. விக்கெட் போகிற வேண்டிய பேட்ஸ்மேன் ராணா ஸ்டேக்கில் பேட்டில் பட்டுன்னு 2 கால் இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. இல்லைங்க ஓட பார்த்துருக்காங்க. ஓட பார்த்து முடிஞ்சு போச்சு. ஃபீல்டருக்கான விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. இதுக்கு 2க்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. அவர் வந்து ஐ திங்க் முசிறி பிளேயர்னு நினைக்கிறேன். அவர் பரணின்னு நினைக்கிறேன் பேர், எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை. நல்ல த்ரோ அடித்தாங்க. த்ரோ கரெக்டாக இங்கேருந்து கழிச்சாங்க. திருச்சியில் நடக்கக்கூடிய 20K மேட்ச்சில் கூட நிறைய நல்ல மேட்சஸ்லாம் இருக்குது. பட் அதை பார்க்க ஆள் இல்லை. அதனால தான் நான் வெளியே போயிடுறேன். நான் வெளியே போனது மட்டும் இல்லாமல் அந்த கேம்சி மிக்சப் காரணமாக ராமா வெளியே போயிருக்காரு. இப்போ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு சுரேஷ் வந்திருக்காங்க. முக்கிய தூண் FFCCயை பொறுத்த வரைக்கும். இவரோட ஹிட்டிங் இங்கே கண்டிப்பாக தேவை. 2 ஓவர் மேட்சாக இருக்கும் போகும்போது திருப்பி எடுத்தாரு. ஆர்க்ல விடல. கண்டிப்பாக ஆர்க்ல விடல. இன்டெலிஜென்ட் பவுலிங் பிரில்லியன்ட்லி போல்ட் அந்த வந்த நியூ பேட்ஸ்மேனுக்கு ஹை இன் தி ஏர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கேப்டன் போல்ட். அதையும் எடுத்து சந்துரு கலக்கல் ஓவர் போட்டு கொடுத்துருக்காருங்க FFCக்கு ஆப்போசிட்டா. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் பிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காரு சந்துரு. லெஃப்ட் ஹேண்ட் டர்ன் நல்ல ஓவர். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் பரணி வேகம் போட்டிருக்காங்க. லைனுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு வெல் வித்தின் த லைன், லீகல் லைன். செகண்ட் பால் க்ளோஸ், ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு. ஃபுல்லர் பால் ரொம்ப ஃபுல்லா போட்டிருக்காங்க. பேட்டை ஃபிளாஷியா கூட பார்த்தாரு. ஒரு பவுண்டரி எதிர்பார்க்கிறாங்க அவங்க டீம். அந்த பவுண்டரி கிடைக்குமான்னு பார்த்தா விட்டு தரல. கேட்சர் மட்டும் தான் பிடிப்பாருன்னு பார்த்தா வந்து தன்னை தாண்டி விட மாட்டுறாரு அங்க வசந்த். நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி பேர் போறாங்க. வந்த நியூ பேட்ஸ்மேனுக்கு ஃபுல்லரா போட்டிருக்காரு. நிவாஸ் எக்ஸ்பிரஸ் ஆண்ட்ரூ நல்ல ஸ்டாப் வேற. பேக்கப்புக்கு ஆள் இருக்காங்க இங்க. த்ரோ அடிச்சு பார்த்தாங்க. குக்கா ஓடி 2 எடுத்திருக்காங்க. குத்தி போட்டாங்க. ஃபுல் பேட்டர் புல் ஷாட் ஆட முடியல. சிங்கிள் மட்டும்தான். போன பால் ஓவர் ஸ்டெப் பால், ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் நல்லா போட்டிருக்காரு. வைட் யார்க்கர் டெலிவரி பண்ணிருக்காங்க. ஒரே விக்கெட் போற ரன்அவுட் மட்டும்தான் விக்கெட் போகணும்னா அந்த விக்கெட் இப்போ போயிருக்கு. டார்கெட் சீரிங் வந்து நல்லா போட்டிருக்காரு. குக்கா போட்டிருக்காரு. ஸ்டிக்கர் காட்டினாலும் ஸ்டிக் லைன்ல வரல. பாடியை ஓட்டி ரொம்பவும் போடல. நல்ல லைன் லென்த். லாஸ்ட் பால்
நல்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டாட்டு முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. உங்கள் டீமில் இருக்க 11 பேரும் நான் வைக்கிற ஸ்டேட்டஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வியூஸ் போகும். அது வந்து வியூஸ் வரப்போ தான் உங்கள் மேட்சை விடக்கூடாதுன்னு எந்த யூடியூபராக இருந்தாலுமே ஒரு டிமாண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து மேக்ஸிமம் விட்டு தர மாட்டேன். திருச்சியில் உள்ள எல்லா பிளேஸையும் காட்டணும்னு சொல்லிட்டு தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சுமே எடுக்க போவேன். சாப்பிட போகிறப்ப ஏதாச்சும் ஒரு மேட்ச் மிஸ் ஆகும். மிஸ் ஆக போகிறப்ப கண்டிப்பாக நல்ல மேட்ச் மிஸ் பண்ணிடுவேன். அதை வருத்தப்பட வைக்கக்கூடிய மேட்சாக நீங்கள் மாற்றுங்க. ஏன்னா உங்களுக்கு வியூஸ் வருதுன்னா எந்த யூடியூப் சேனல்னாலுமே உங்களுக்கு நினைவை கொடுத்து உங்கள் மேட்சை எடுக்க பார்ப்பாங்க. இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நான் ஒருத்தன் மட்டும் தான் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா வியூஸ் வராது தான். மேக்ஸிமம் யாரும் பார்க்க அதை ஓப்பனாக சொல்கிறேன், நானே சொல்கிறேன். வியூஸ் பெருசாக இங்கே மற்ற சேனலுக்கு வர மாதிரி நம்ம சேனலுக்கு வராது காரணம் அதுதான். இங்கே உள்ளவங்க நம்ம பிளேயர்ஸை சப்போர்ட் பண்ணாதனால தான் இவ்வளோ தூரம் சேனல்ஸ் அடி வாங்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் நான் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணி கொடுங்க. டார்கெட் 9 ரன்சஸ்க்காக ஆண்ட்ரூ வெஸ்லி மற்றும் லெஃப்டி பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க நிவாஸ். ஆன்ஸ்ட்ரைக் ஆண்ட்ரூ வெஸ்லி, ஓப்பனிங் பவுலர் ராமா வந்திருக்காங்க. அந்த சேஸ் பிகின்ஸ். வேஜன்கான் எனக்கு தெரிஞ்சு கிராஸ் பேட் ஆடிட்டாரு. ஸோ ப்ரொஃபஷனலாக ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் கவர்ஸு ஸ்ட்ரெயிட்டில் லாஃப்ட்டு டிரைவ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் விட்டு பார்த்தாரு பேட்டை. இப்போ விக்கெட்டை விட்டு போகிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஆன்ஸ்ட்ரைக் சந்துரு பவுலிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணார். இப்போ பேட்டிங்கில் பார்த்து காலைல மழை பெஞ்சு லைட்டாக அதில் சறுக்கிடுச்சு வலிக்கிடுச்சு. போனபால் இதே ரீபால் பால் லெக் சைடில் ஆக்சஸ் பண்ணியிருக்காரு. ஆள் வச்சு போட்டிருக்காங்க. சிவா பக்கம் போச்சு, தட்டி விட்டு சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இந்த லெஃப்டி பேட்ஸ்மேன் நிவாஸ் ஸ்ட்ரைக்கில் பிக்கப் ஷாட் கணம் வச்சு நேராக காலில் போட்டிருக்காங்க. நல்ல பால், நல்ல யார்கர், ஃபுல்லாக க்ளோஸில் வச்சு போட்டாங்க. கரெக்டாக கேப்ல இருக்கு. இது 2 மாற்றிருக்காங்க. மூவ் பண்ணிட்டே இருக்காரு. என்கிட்ட கேட்குற சில பேர் வந்து திருச்சியில் எடுக்க மாட்டீங்க ஏன்னு கேட்குறீங்க. அதை நீங்கள் ஈஸியாக கேட்டாதீங்க. நான் திருப்பி உங்கள்கிட்ட யார்ட்ட வச்சு கேட்க முடியுமா ஏன் உங்கள் மேட்ச்சுக்கு வியூஸ் போகலை அப்படின்ட்டு. நீங்களும் நல்ல எஃபர்ட்டை போட்டீங்க, நானும் என்னோட எஃபர்ட்டை போட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி போட்டு கொடுத்துட்றேன். வியூஸ் வரலங்கிறது வந்து மக்கள் பார்க்கணும், மக்களுக்கு பிடிச்சி பார்க்கணும். இப்போ தமிழில் வந்து இப்போ ஒரு ஃபேமஸான பிளேயரு யாராச்சும் ஒருத்தர் முகத்தை போடுறோன்னா அதை பார்த்தா உள்ளே வந்து பார்க்குறாங்க. தெரியாத பிளேயர் முகத்தை பார்த்தா கண்டுக்கவே மாட்டுறாங்க மக்கள். நம்ம யார்ட்டையும் போய் நான் கேட்கவே முடியாது. ஸோ நீங்கள் இங்கே விளையாடுற பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வச்சு உங்கள் பிளேயரை வளர்த்து விட்டால் மட்டும்தான் அவங்களும் வளருவாங்க, நானும் வளருவேன். அது கொஞ்சம் பார்த்து ஸ்டேட்டஸ் வைங்க, மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காதா, ஒருத்தராச்சும் உங்கள் டீமில் ஆன ஒருத்தர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்களே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஸ்டேட்டஸ் வைங்கன்னு சொல்கிறேன். இந்த கூட சதீஷ் 2 ரன் தேவை. அந்த 2 இப்பயே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு முடியல. ஸ்கோர் 7 இருந்துச்சு. தேவைப்பட்ட 2 ஓடி எடுக்கிறாங்க. ஸோ இந்த மேட்சை முடிக்கிறாங்க. நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக